படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரே நெகட்டிவா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு லேகா இருக்குன்னு சொல்றவங்க கரெக்டா அவங்க ப்ரெடிக்ஷன் கரெக்ட் தான். பட் ஆனால் அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு இதுதான் படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு ப்ரோ. இல்ல நானே சொன்னேன், நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அது மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எமோஷன் வந்து அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லைட்டா கம்மியா இருந்தது. நானே ஒத்துக்கிறேன். நானே ப்ரெடிக்ட் பண்ணேன், என்னடா இது நம்ம 9 o'clock வேற என்ன ஷோவா போயிருக்கலாமே, ஒரு படம் தான் இருந்தது, அதனால இந்த படம் புக் பண்ணேன். ஜி பிரகாஷ் பிடிக்கும்னு நான் இந்த படம் புக் பண்ணேன். அப்படி நினைச்சு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு தான் என்னோட ப்ரெடிக்ஷனை வந்து மாத்திக்கிட்டேன். காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அருண் அப்புறம் வந்து மதுரை முட்டு அவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. பட் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சொன்ன ஸ்லோவா இருந்தது தான் செகண்ட் ஹாஃப் ஸ்ட்ரென்த்து. படம் எமோஷனு, பாடி ஷேமிங், அப்புறம் ஃபேமிலி எல்லா ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காங்க. படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டான் அப்புறம் வந்து டான் வேற அப்பா சென்டிமெண்டா இருந்தாலும் டாடால வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்பா சென்டிமெண்ட்டை. இந்த ரோல்ல என்னன்னா ஒரு ஸ்டெப் மேல போய் தாதால இது டியூட்ல வந்து டியூட்ல வந்து ஜார்ஜ் மரியன் வந்து ஹீரோட அப்பாவும் நடிச்சிருப்பாரு. இதுல வந்து ஹீரோயினோட அப்பாவும் சரி ஹீரோவோட அப்பாவும் சரி 2 பேருக்குன்னா ஹீரோ கதையோட ஹீரோ. ஓகேவா? ஹீரோ வந்து பண்ணியிருக்காரு. பட் என்ன கதையோட ஹீரோ இவங்க 2 பேர் தான். அவங்க அம்மாவும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோட அம்மாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து நல்லா அவங்க போர்ஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப போர்ஷன் கிடையாது, தேவையான இடத்துல பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆஸ்பெக்டா நல்லா இருக்கு படம்.